அரசன் படம் வந்து பிரச்சனை பேசி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. 4 நாள் முன்னாடி டிஆர் ஃபோன் பண்ணாரு, பிரச்சனை முடிஞ்சதுன்னா 2 படத்தை செட்டில் பண்ணி பேசிக்குவோம். இது வந்து தானு பண்ண வேலை தான். அது தானுக்கு நடிகர்கள் யாருமே டேட்டு தெரியல தமிழ் சினிமாவில். தானு யோசிச்சாரு என்ன பண்றது. வெற்றிமாற அக்ரிமெண்ட் தானு 3 படத்தை அக்ரிமெண்ட் போட்டாரு. அசுரம் 1 பண்ணாரு, அரசன் 1 பண்ணாரு. 3வது ஒரு படம் லாக் பண்ணோம் பார்த்தாரு, கருணாஸ் பையன் லாக் பண்ணிட்டாரு. வெற்றிமாறன் டைரக்ஷன் எல்லா நடிகரும் நடிக்கிறாங்க அவங்க. ஆனா வெற்றிமாறன் லாக் ஆனது தானு கிட்ட. ரஜினி அவர்களுடைய அடுத்த படம் யாரை டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற குழப்பம். அந்த படம் டிராப் பண்ணிட்டாங்க, நிப்பாட்டாங்க படம். முதல்ல சுந்தர்சி வந்தாங்க, அப்புறம் ரவிக்குமார்ட்ட பேசினாங்க, அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி பேசினாங்க, அஸ்வத் மாரிமுத்து. அது ஒரே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா ரஜினிகாந்த் வச்சு பண்ண எல்லா இயக்குநருமே கடைசி படம் ஆயிப்போச்சு. எல்லா படமும் எப்படி சொல்றீங்க? ஞானவேலுக்கு அடுத்த படம் வரல, லோகேஷுக்கு அடுத்த படம் வரல. ரஜினி தனியா இருந்தாலும் வியாபாரம் கிடையாது, கமலா தனியா இருந்தாலும் வியாபாரம் கிடையாது. இவங்க 2 பேர் வச்சு பண்றதுக்கு கூட கதை கிடையாது. சம்பளமா பேசி ப்ராஜெக்டா பேசி கரெக்டான ஒரு படம் சன் டிவி படம்ன்றாங்கன்னா அது ஒரே படம், அட்லி படம் மட்டும்தான். இப்பதான் ஒரு ரியலான படம் பண்றாங்க. சன் டிவி ரியலான படம் இப்பதான் பண்றாங்க. 173 அது வந்து ஒண்ணு கதா மேல, இன்னொன்னு அந்த படம் எடுத்தாலும் பெரிய லாஸ் வரும். அது கமலுக்கு தெரியாது. அதான் கமல் வந்து அந்த படத்தை வந்து இப்ப தள்ளி வச்சாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசன் படம் என்னாச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்றாங்களா? எப்ப அரசன் படம் வந்து பிரச்சனை பேசி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. 4 நாள் முன்னாடி டிஆர் ஃபோன் பண்ணாரு. டிஆர் ஃபோன் பண்ணி பிரச்சனை முடிஞ்சதுன்னா 2 படத்தை செட்டில் பண்ணி பேசிக்குவோம். 6 ரூபாய் 7 ரூபா பேசியிருக்கோம். பேசி இந்த படத்துக்கு ஒரு அமௌண்ட் தரோம், அடுத்த படத்துக்கு ஒரு அமௌண்ட் தரோம். மே 20 ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். செட் அதே செட்டு தான், இங்கே சென்னையில் தான் செட்டு தான் அப்படின்னு சொல்லுவாரு. கோயில்பட்டி போகல. அப்போ கோயில்பட்டி இங்கே செட்டு போட்டாச்சுல, கோயில்பட்டி ஏன்னா வெயிலில் அங்கே போக முடியாது. ஸோ அதனால் அந்த இது வந்து இங்கே ஷூட் பண்ணுறாங்க. நான் தான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டேன், இது வந்து தானு பண்ண வேலை தான். அது தானுக்கு நடிகர்கள் யாருமே டேட்டு தெரியல தமிழ் சினிமாவில். எல்லா நடிகர்களுமே தானுக்கு டேமேஜ் இருக்கனால, தானுக்கு நடிகர் யாரும் டேட்டு தரதுனால தானு யோசிச்சாரு என்ன பண்ணுறது. வெற்றிமாற அக்ரிமெண்ட் தானு 3 படத்தை அக்ரிமெண்ட் போட்டாரு. 1 படம் பண்ணிட்டாரு, தனுஷை கூட்ட லாக் பண்ணி விட்டாரு. 1 படம் பண்ணியாச்சு அசுரன். இன்னும் 2 படம் பண்ணி வெற்றிமாறனை வச்சு அசுரம் 1 பண்ணாரு, அரசன் 1 பண்ணாரு. 2மே லாக் பண்ணிட்டாரு. 3வது ஒரு படம் லாக் பண்ணோம் பார்த்தாரு, கருணாஸ் பையன் லாக் பண்ணிட்டாரு. ஸோ 3 படம் அப்போ வந்து தானுக்கு வெற்றிமாற அக்ரிமெண்ட் முடியுது. ஸோ வெற்றிமாறனை வச்சு இப்போ வந்து சினிமாவில் யாரை பிடிச்சாலும் பிடிக்கலாம். நடிகர் வெற்றிமாறன் டைரக்ஷன் எல்லா நடிகரும் நடிக்கிறாங்க அவங்க, ஆசைப்படுறாங்க. இல்லை ஃப்ரீயாலேண்ட் வெற்றிமாற இப்போ எல்லா நடிகருக்குமே எல்லா இயக்கமும் நடிச்சாச்சு. சேராத ஒரு ஆள் யார்? வெற்றிமாறன் தான். வெற்றிமாறன் டைரக்ஷன் எல்லாரும் நடிக்கணும் ஆசை. ஆனால் வெற்றிமாறன் லாக் ஆனது தானுக்கிட்ட. தானுக்கு நடிகர் சப்போர்ட் பண்ணல. அதான் வெற்றிமாறன் வச்சு தானு பிடிக்கலான்னு பார்த்தாரு. கட்சியில் சிம்பு பிடிச்சாரு. அது பிடிச்சி பார்த்தா ஷூட்டிங் பண்ணார். ஒரு ப்ராஜெக்ட் லாக் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு படம் லாக் பண்ணோம். கரெக்டாக கருணாஸ் பையன் படம் வந்தது. தமிழ்நாடு 30-30 ரூபா ஷேர் அந்த படம். சாதாரணமாக ஃபஸ்ட் காப்பி 45 ரூபா to 50 ரூபா பண்ணோம். இது கருணாஸ் பையன் படம். அதுவும் இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இதாக இருக்குது. ஓகே அந்த படம். ஸோ அதையும் வந்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் பண்ணேன். அப்போ அது ஒரு படம், இது ஒரு படம். 2மே ஷூட் போகுதா? 2மே அது கட் பண்ணி அது பாதி இது பாதி மாற்றி போகும். ஓகே ஓகே. ஆனால் ப்ராஜெக்டாக பார்த்தா 200 கோடி ரூபா படம் வாங்கி போச்சுப்போம். 2 சேர்த்து ப்ராஃபிட்டாக தான் போகுது. அப்போ 2 படம் சேர்த்து ப்ராஜெக்டாக பார்த்தா 200 கோடி ரூபா படம் இப்போ தானுக்கிட்ட வெற்றிமாறன் மூலமாக இருக்கு. ஆனால் வெற்றிமாறன் ஒரு டைரக்டர் வச்சு இப்போ 2 ஹீரோவை பிடிச்சி 2 படத்தையும் ஆரம்பித்து இப்போ தான் வந்து பெரிய லாபம் பார்ப்பாரு இல்லை. ஓகே. இன்னொரு பக்கம் ரஜினி அவர்களுடைய அடுத்த படம் யாரை டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற குழப்பம். அந்த படம் டிராப் பண்ணிட்டாங்க, நிப்பாட்டாங்க படம். இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் சிபி பண்ண போறா அறிவிச்சாங்க, சுந்தர்சி அறிவிச்சாங்க, சுந்தர்சி வந்தாங்க, அப்புறம் ரவிக்குமார்ட்ட பேசினாங்க, அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி பேசினாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பேசுனாங்க. பட் இல்லைன்னா அது ஒரே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா கமல் தனியாக எடுத்தால் 0, ரஜினியை தனியாக எடுத்தாலும் 0. அப்போ 2 பேரையும் வச்சு கதை பண்ணுறது டைரக்டர் கிடையாது. இன்னொன்று கடைசியாக இப்போ ரஜினிகாந்த் வச்சு பண்ண எல்லா இயக்குநருமே கடைசி படம் ஆகிப்போச்சு. எல்லா படமும். எப்படி சொல்றீங்க? ஞானவேலுக்கு அடுத்த படம் வரல, ரஜினிகாந்த் வச்சு பண்ண படம் வேட்டையன் பண்ணாரு. இப்போ ரஜினிகாந்த் வச்சு பண்ண லோகேஷுக்கு அடுத்த படம் வரல, கூலிக்கு அப்புறம் அதான் பண்ண அல்லு அர்ஜுன் வச்சு பண்ண ஆரம்பிச்சு. தமிழில் வரல. ரஜினிகாந்த் வச்சு பண்ண எல்லாமே முருகதாஸ் எல்லாருமே அடுத்த படம் வந்து ரொம்ப டிலே ஆகுது. இன்னொன்று இப்போ பண்ண எல்லாமே இப்போ சக்கரவர்த்தி டான் நல்ல படம் தான் பண்ணிக்க, அப்படி சுமாரி நல்ல படம் தான் பண்ணிக்க, அப்படி ரஜினிகாந்த் போட்டு எண்டு கார்டு ஆகிடும். அதே போல் உங்களுக்கு பணம் வாய்ப்பு வராது. இன்னொன்று ரஜினி தனியாக இருந்தாலும் வியாபாரம் கிடையாது, கமலா தனியாக இருந்தாலும் வியாபாரம் கிடையாது. இவங்க 2 பேர் வச்சு பண்ணுறதுக்கு கூட கதை கிடையாது.
இவங்க 2 பேர் வச்சு கதை பண்ணாலும் அதுக்கு பட்ஜெட் ஒத்து வரல. பட்ஜெட் ஒத்து வரலன்னா அது வியாபாரம் ஒத்து வரல. அப்போ எப்படி இந்த படத்தை பண்ண முடியும்? சாதாரணமாக 500 கூட வருது. இல்லை கமல் தானே தயாரிக்கிறாரு அந்த படத்தை, எப்படியும் கமல் தயாரே. கமல் அந்த அமௌண்ட் எங்கேருந்து எடுப்பாரு? ரஜினி வச்சு பண்ண முடியாது. ரஜினி எப்படி பண்ண முடியும்? ரஜினிகாந்த் தான் நான் சொன்னேன், சந்திரமுகி அப்போ சூப்பர் ஸ்டார் பட்டத்தை இழந்துட்டார் அவர் தான். ரஜினிகாந்த் கடைசியாக பண்ண என்ன படம் லாபத்தோட? சந்திரமுகி தான். சந்திரமுகி அப்புறம் என்ன ஜெயிலர் ஹிட் ஆச்சு, இண்டஸ்ட்ரி ஹிட் தானே ஜெயிலர்லாம். சன் டிவி பண்ணுற படம்லாம் ஹிட்னு சொல்லாதீங்க பிரதர். அது சன் டிவி பண்ணுற படம் எல்லாமே டப்பா படம் தான். ஹிட்டான படம்லாம் பண்ண மாட்டாங்க. அவன் கதை கேட்டு படம் மட்டும் புத்தியே கிடையாது அவனுக்கு. அதை படம் பார்க்காம படம் வாங்குறது புத்தி கிடையாது அவனுக்கு. படம் பார்த்தாலும் படம் வாங்குவாங்க, அந்த படம் வந்து அவனுக்கு சேனலுக்கு மட்டும் யூஸ் ஆகும், வெளியே வாங்க மாட்டான். இப்போ கிரியேட்டிவ் வந்து ஜெயா டிவி, விஜய் டிவி, சி தமிழ், மற்ற சன் டிவியை தவிர்த்து எல்லா சேனலுமே கிரியேட்டிவ் ஜாப் இருக்குது. சன் டிவியில் மட்டும் கிரியேட்டிவ் ஜாப்பே கிடையாது. கதையிலையும் சரி படம் வாங்குறது சரி. ஸோ அதனால் அவங்க சேனல்லே அவங்க போட்டு காசு பார்ப்பாங்களே தவிர இப்போது என்ன படம் என்ன செலவு பண்ணாலும் அவங்களுக்கு தான் தெரியும். புரியல? இதே வெளியே போய் அந்த படம் பண்ணால் வாஷ் அவுட்டு. இப்போ அவங்க படம் பண்ண என்னன்னா அவங்க சேனலில் போட்டு காசு ஆகிடுவாங்க, சேனலை ரன் பண்ணுவாங்க அவங்க. மற்றபடி வந்து அவங்க போயிட்டு காசு அள்ளி தூக்கில யாரும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஷேரிங் பேசி தான் பேசுவாங்க. இப்போ உண்மையிலேயே ரியலாக ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஒரே படம் அட்லி படம் தான். ஓகே. சன் டிவி சம்பளமாக பேசி ப்ராஜெக்டாக பேசி ஒரு கரெக்டான ஒரு படம் சன் டிவி படம்ன்றாங்கன்னா அது ஒரே படம் அட்லி படம் மட்டும்தான். அதில் வந்து யாருக்கு ஷேரிங் கிடையாது, யாருக்கு பேரம் கிடையாது. அது வந்து வியாபார நோக்கம் வச்சு தான் பண்ணுறாங்களே தவிர தெலுங்கு தமிழ்னால அந்த படத்தை அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி லாபம் பார்க்கலாமே தவிர லாபம் பார்க்கலான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த படத்தை தான் ரியலான படம் அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படத்துக்கு. இப்போதான் அவங்க ரியலான படம் பண்ணுறாங்க. சன் டிவி ரியலான படம் இப்போ தான் பண்ணுறாங்க. இது முன்னாடி பண்ண படம் எல்லாமே ரியல் படமே கிடையாது, எல்லாம் சும்மா அவங்க சேனல் ரன் பண்ணுறதுக்காக பண்ணது. சன் டிவி அவ்வளோ பெரிய கிரியேட்டிவ் ஜாப்லாம் கிடையாது. அதெல்லாம் கமலஹாசன் படமும் ரஜினி படம், இந்த படம் அறிவிச்சாங்கல்ல 173, அது வந்து ஒன்று கதை அமையலை, ஒன்று செலவு கண்ட்ரோலில் வரல, இன்னொன்று டைரக்டர் யாருமே கரெக்டாக செட் ஆகி வரல, இன்னொன்று அந்த படம் எடுத்தாலும் பெரிய லாஸ் வரும். அது கமலுக்கு தெரியாது. இந்த படம் எடுத்தால் பெரிய லாஸ் வரும் கமலுக்கு தெரியும். அதான் கமல் வந்து அந்த படத்தை வந்து இப்போ தள்ளி வச்சார். தள்ளி வச்சு சிவகார்த்தி படம் ஷூட்டிங் போயிடுது, ஷியான் போயிடுது. கமல் கம்மியாக கமல் வேற ஆர்டிஸ்ட் திருப்பி படம் பண்ணுவார். அன்பறிவு மாஸ்டர் வச்சு ஒரு படம் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு கமல். அது ஒன்று பண்ணி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது போயிட்டு இருக்குது. ஓகே. அது கமலஹாசன் கமல்லாம் அன்பறிவு ஓன் படம். ஓகே சார், நேரம் பொறுமையாக கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி நண்பா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.